Hello everyone, welcome to Knowledge Duniya. Praveshika new syllabus வந்து டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் வந்து 28 வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து லெட்டர் ரைட்டிங் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட் வந்து சிக்ஸ்த்து ஒன்று பார்க்குறோம். இது வந்து தேர்டு பேப்பரில் வருது, செகண்ட் ரோமில் வருது. இதுக்கு மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸு. இதில் வந்து எனி 2 கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் வந்து பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, பாருங்கள். अपने मित्र को स्कूल में संबंधन वार्षिक कार्यक्रम का विवरण देते हुए एक पत्र लिखिए அப்படின்னு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. अपने मित्र को அப்படின்னா தன்னுடைய மித்திர அப்படின்னா நண்பன், தன்னுடைய நண்பனுக்கு ஸ்கூல்கே சம்பந்த வார்ஷிக் காரியக்கம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் சம்மந்தமாக வந்து ஆண்டு விழா வந்து ஸ்கூலில் நடக்குது, அது சம்மந்தமாக வந்து அதன் விவரத்தை வந்து விவரம் தேத்தே அப்படின்னு விவரத்தை வந்து நான் லெட்டரில் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு நண்பனுக்கு வந்து கடிதம் வந்து எழுதுகிறாங்க. அதுதான் அந்த ஹெட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. மேரே பிரிய மித்திர நாராயணன், என்னுடைய பிரியமான நண்பன் நாராயணனுக்கு. தும் கைசோகோ, நீ எப்படி இருக்கிற? மை யஹாங் ஷக்குஷல் ஹூ, நான் நன்றாக இருக்கிறேன். तुम्हारे माँ बाप और बहन कैसे हैं, உன்னுடைய அம்மா அப்பா சகோதரி இவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. पिछले सप्ताह मेरे स्कूल में वार्षिक कोत्सव संपन्न हुआ. வந்து பிச்சிலே சப்தாக அப்படின்னா சென்ற வாரம் வந்து மேரேஸ் எங்கள் பள்ளியில் வந்து ஆனுவல் ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. इस उत्सव में आने के लिए मैंने तुम्हें निमंत्रण भेजा था. இந்த மாதிரி இந்த விழாவிற்கு வந்து உற்சப எங்கள் பள்ளி விழாவிற்கு வந்து நீ கலந்துக்கணுன்ட்டு உனக்கு வந்து இன்விடேஷன் வந்து நாங்கள் அனுப்பியிருந்தேன். லேக்கின் தும் நா ஆ பாயே, ஆனால் நீ வந்து வரவில்லை. இஸ் उत्सव के संबंध में इस पत्र में लिख रहा हूँ. அதனால் வந்து நீ என்னுடைய ஸ்கூல் பள்ளி விழாவுக்கு வந்து ஆனுவல் டேக்கு வராதனால எங்கள் பள்ளியில் என்னென்ன நடந்தது, கல்ச்சர் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன நடந்ததுன்றது அது வந்து அந்த கடிதத்தில் வந்து உனக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு நண்பன் சொல்கிறது. இஸ் சால் हमारे स्कूल का वार्षिकोत्सव सब अत्यंत धूमधाम से சம்பன்ன ஹுவா. இஸ் சால் அப்படின்னா இந்த வருடம், சால்னு இயர்ஸை குறிக்கிறது. இந்த வருடம் வந்து எங்கள் பள்ளியில் ஹமாரே ஸ்கூலுக்கு எங்கள் பள்ளியில் இந்த வார்ஷிக் கோட்சவ் அப்படின்னா வந்து ஆனுவல் செலிப்ரேஷன் வந்து நடந்தது. உற்சவ தும்தாம் அப்படின்னா வந்து ரொம்ப கிராண்டாக நல்லா நடத்துனாங்க ஆனுவல் செலிப்ரேஷன். இஸ்மே இதில் ஹமாரே ராஜ்யக்கு சிக்ஷா மந்திரி பி பத்தாரேத்தே. இந்த ஃபங்க்ஷனில் வந்து எங்கள் பள்ளியில் வந்து ராஜ்யக்கே அப்படின்னா வந்து இப்போ மாநில வந்து எஜுகேஷன் அமைச்சர் வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டார். உன்ஹோனே வித்யார்த்தியோங்கே கர்த்தவிய பர் அத்தியந்த் சார்பூர்ண பாஷன் தியா. அவர் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டார். உன்ஹோனே அவர் வந்து வித்யார்த்தியம் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து தன்னுடைய கர்த்தவின கடமைன்னு அர்த்தம். மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணுன்றது, தன்னுடைய கடமை என்னான்றது அவர் வந்து ஸ்பீச்சு சொன்னார். பாஷன் அப்படின்னா ஸ்பீச்சை வந்து உரையாற்றினார். ஹமாரே ஸ்கூல்கே பச்சோ ने सांस्कृतिक कार्यक्रम प्रस्तुत किया. हमारे स्कूल के எங்கள் பள்ளியினுடைய பச்சோனே அப்படின்னா எங்கள் பள்ளியினுடைய குழந்தைகள் வந்து கல்ச்சர் ப்ரோக்ராம் வந்து நடந்தது. காரியக்கம்னா இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறையா குழந்தைகளுக்கு தகுந்த ப்ரோக்ராம் வந்து நிறையா நடத்துனாங்க. மேரி कक्षा के छात्रों ने मिलकर बंदी एकांकिका नाटक रूप प्रस्तुत किया. மேரி கக்ஷான வகுப்புன்னு அர்த்தம். எங்கள் கிளாஸில் வந்து மாணவர் மாணவிகள் வந்து மில்கர் கலந்துக்கிட்டு, மாணவிகள் வந்து இந்த கலந்துக்கிட்டு பந்தி அப்படின்னா வந்து இந்த ஏகாங்கினா நாடகத்தோட தலைப்பு வந்து பந்தி. அந்த நாடகத்தில் வந்து
நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பிரஸ்துத் அப்படின்னு வந்து ஆக்ட் பண்ணுறது, அந்த நாடகத்தில் நிறைய பேர் நடித்தாங்க. இஸ் நாடகமே மைபி ஷாமில் ஹுவா, இந்த நாடகத்தில் நானும் கூட கலந்துக்கிட்டேன். ஹமாரே நாடக கே லியே தூஸ்ரா புரஸ்கார் மிலா, இந்த நாடகத்தில் வந்து எங்களுக்கு வந்து நாடகத்துக்காக, லியேனா ஆகன்னு அர்த்தம், இந்த நாடகத்துக்காக எங்களுக்கு வந்து 2ஆம் பரிசு வந்து கிடைத்தது. பிரதம் கக்ஷாமி பாரக்வி கக்ஷா தக், பிரதம் கக்ஷா அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு அர்த்தம். முதல் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை, தக்குனா வரைன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் प्रथम रैंक प्रदप के सभी छात्र छात्राओं को पुरस्कार प्रदान किए गए. இந்த பள்ளியில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவர்கள், ரேங்க் அப்படின்னா பிரதம் ரேங்க் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ரேங்க்னு அர்த்தம். அந்த எல்லா மாணவர்களுக்கும் 12th வரைக்கும் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் ரேங்க் எல்லா எல்லா மாணவர்களுக்கு வந்து வந்து பரிசு வந்து வழங்கப்பட்டது. புரஸ்கார் அப்படின்னா பரிசுன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. அலாவா இதை தவிர, அலாவான இதை தவிர, கேள்வி என்ன வந்து விளையாட்டிலும், அனுசாசனம் வந்து ஒழுக்கம், டிசிப்ளினில், விளையாட்டிலும் மற்றும் ஒழுக்கத்திலும் உத்கிருஷ்ட ரகனே வாலே வித்யார்த்தியோं को भी புரஸ்கார் தியே கயே. எங்கள் பள்ளியில் வந்து அந்த ஃபஸ்ட் ரேங்க் 12th வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. இது இல்லை மட்டும் அல்லாமல் விளையாட்டு பள்ளியும் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அடுத்தது டிசிப்ளின் மாணவர்களுக்கு வந்து பரிசுகள் வந்து வழங்கப்பட்டன. புரஸ்கார் அப்படின்னா பரிசுகள் வந்து கொடுக்கப்பட்டது. தியே கயே அப்படின்னா கொடுக்கப்பட்டது. ஹமாரே கிக்ஷா மந்திரி இனி புரஸ்கார் விவரன் கியா, இந்த பரிசுகள் யார் வழங்கினார்னா கல்வி அமைச்சர் வந்து இந்த பரிசுகளை வந்து வழங்கினார். ஹமாரே ஸ்கூல் கே பிரதான்சாரிய நே ஸ்வாகத் பாஷன் தியா, வந்து பள்ளி முதல்வர் பிரின்சிபல் வந்து என்ன பண்ணார், அவர் தான் வந்து வெல்கம் ஸ்பீச் வந்து அவர் வந்து வழங்குறார். இந்த மாதிரி வரவேற்புரை வந்து தலைமை தாங்க வந்துட்டு வரவேற்புரை வந்து அவர் தான் வழங்கினார். பள்ளியில் வந்து பிரின்சிபல். पूरे समारोह का संचालन मेरे मित्र स्वामीनाथन ने सुचारू रूप में किया. पूरे சமாரோக் அப்படின்னா வந்து இந்த ஃபுல் ஸ்பீச்சு வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஒரு இது கண்டென்ட் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், செகண்ட் ப்ரோக்ராம்னு அந்த ஸ்பீச் எல்லாமே வந்து எங்கள் மேரே மித்திரன் என்னுடைய நண்பன் வந்து சுவாமிநாதன் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து வழங்கினார். समारोह के अंत में मैंने धन्यवाद प्रशस्त किया. என் ஃப்ரெண்டு வந்து சுவாமிநாதன் வந்து அவர் வந்து ஃபுல் ப்ரோக்ராமே அவர் வந்து சொன்னார். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நன்றி உரை வந்து வழங்கினேன். தன்யவாத் அப்படின்னா நன்றி உரைன்னு அர்த்தம். லாஸ்ட் வந்து தேங்க்யூ சொல்லணும். அந்த இது வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிகிற நேரத்தில் வந்து நான் நன்றி உரை வந்து நான் எங்கள் பள்ளியில் வந்து நான் சொன்னேன். राष्ट्रगण के साथ समारोह समाप्त हुआ. ராஷ்டிரகான் அப்படின்னா வந்து தேசிய கீதத்துடன், ஷாத்னா உடன் அர்த்தம். லாஸ்ட்டாக வந்து நேஷ்னல் கீதம் வந்து முடிகிற டைமில் சொல்லுவாங்களே அந்த இது வந்து நேஷ்னல் கீதம் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிவடைந்தது. அகர் ஒருவேளை தும் ஆத்தே தூ அந்து ஆனந்த உட்டாத்தே, எங்கள் பள்ளியில் வந்து நடந்தக்கூடிய விழாவுக்கு வந்து நீ வந்திருந்தீன்னா கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருந்திருப்ப. ஆத்தே தோ, நான் உன்னை கூப்பிட்டதுனால வந்திருந்தேன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்து ரொம்ப நீ ஹாப்பியாக இருந்திருப்ப அப்படின்னு நண்பனுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாப்புல. தும்ஹாரே மா பாப்கோ மேரா பிரணாம் சமர்ப்பித்து கர்ணா. இந்த மாதிரி தும்ஹாரே மா பாப், உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு மேரா பிரணாம், என்னுடைய வணக்கத்தை வந்து நீ சொல்லிடு. பியார் அவுர் ஷகேன் கே சாத், வந்து அன்புள்ள பிரியமான நண்பனுக்கு. தும்ஹாரா மித்திர, உன்னுடைய நண்பன்.
அப்படின்னு ஹஸ்தாக்ஷர் அப்படின்னா வந்து சிக்னேச்சர் வந்து அவர் எழுதுகிறாப்புல. எஸ் கணபதி. இந்த லெட்ரு எழுதுறது யாருன்னா கணபதின்றவர் நாராயணன்றதுக்கு எழுதுகிறாப்புல லெட்ரு. இவர் தான் இந்த கணபதி தான் இந்த லெட்ரு அவங்க பள்ளியில் நடந்தது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு சொல்லி விளக்கமாக என்ன நடந்ததுன்று அவர் எழுதுறது. தினாக்கு அந்த என்னைக்கு அந்த லெட்ரு எழுதுகிறாங்களோ அன்னைக்கு டேட் நம்ம எழுதணும். சேவாமின்னா டூன்னு அர்த்தம், அதாவது நாராயணன் அப்படின்னு கீழே வந்து அட்ரஸ் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். நன்றி, தன்யவாத். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.